அடிப்படை உணவுப் பொருள் இல்லாம எப்படி சமைக்க முடியும்? வாங்க வாங்கிட்டு வரலாம். பாத்திரம் இல்லாம எப்படி சமைக்கிறது? வாங்க போலாம். மண்பானையை நல்லா தட்டி பார்த்து விரிசல் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். பருப்பு நம்ம எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் மண் பாத்திரத்தில் செய்யும்போது அது சுவையே தனி. இது கல் பருப்பு சட்டி. இதில் பருப்பை கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இது நாகர்கோவில் பருப்பு சட்டி. இதில் கல் இருக்காது, கொத்தி வச்சுருப்பாங்க. இதில் விசேஷம் என்னென்னா இதுலேயே வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். மண் பாத்திரத்தை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதை விட ஒரு நாள் ராத்திரி தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் ஊற வச்ச பாத்திரத்தை வெளியே எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஊற்றி ஒரு 3 நாள் வச்சிருந்தா அதுக்கப்புறம் குக் பண்ணால் நம்ம பாத்திரத்தில் விரிசல் விடாது. கடையில் அவங்க மொத்தமாக வாங்கி வைக்கிறதுனால மோல்ஸ், ஃபங்கஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வெயிலில் 2 நாள் காய வச்சா அதை பற்றியான கவலை நமக்கு வேண்டாம்.
கிச்சன் சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு. இனிமே ரெசிபி பட்டாசா வரும்.